சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினின் ஆட்சிக்கு முடிவா. கடந்த 2021 திமுக கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 439 வாக்குறுதிகளை இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவும், திமுக வெறும் 66 வாக்குகளை மட்டுமே முழுமையாக நிறைவேற்றியிருக்கு எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்திருக்காரு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதா உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த நிலையில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை தியாகராய நகரில் ஆதாரங்களை வெளியிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார். திமுக சொன்ன விடியல் எங்கே என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்க ஆவண புத்தகத்தில் திமுக அளித்த வாக்குறுதியில் வெறும் 13% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியிருப்பதாகவும், மீதமுள்ள 87% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் அவர் தெரிவிச்சிருந்தார். மேலும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை தனித்தனியாக தலைப்பிட்டு அன்புமணி புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் தமிழ்நாட்டில் 3.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, கேஸ் மானியம் 100, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், இப்படி 87% வாக்குறுதிகளை திமுக முழுமையாக நிறைவேற்றவில்லை வாக்குறுதி எண் குறிப்பிட்டு வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி, ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசின் தோல்வியை அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆவணமாக தயாரித்து இன்று அதை வெளியிட்டு இருக்கோம். இந்த ஆதாரம்தான் இந்த விடியல் எங்கே என்ற ஆவணம். இந்த ஆவணத்தால் திமுகவுடைய தோல்விகள், அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் பொய் வாக்குறுதிகள் சொன்னாங்க என்று ஆதாரத்தோடு இங்கே நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். இது வெறும் பொய் குற்றச்சாட்டு கிடையாது, அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் தான். அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த வாக்குறுதிகள் அவர்கள் சொன்னது. இது போன்ற ஆவணங்களை பாமக தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் இந்திய வளர்ச்சிக்காக இதுவரை 47 ஆவணங்களை வெளியிட்டிருக்கோம். இது எங்களுக்கு மிகுந்தும் பெருமை. விடியல் எங்கே சரியான ஒரு தலைப்பு. தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கு. திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்த வாக்குறுதிகள் 505, அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. நாங்கள் 98% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு பொய்யை முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு கூட 100க்கு 35 மதிப்பெண் எடுத்தால்தான் பாஸ் மார்க். ஆனால் திமுக 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு மக்கள் மன்றத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. போலியான வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவுக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவாங்க என சொல்லியிருக்காரு.